ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வானல் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணதுனது அதையும் சேர்த்துக்கோங்க. இப்படியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அல்லது நல்லா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்ட வாக்கிலே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வணங்கிடும். இது இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ இதை வந்து மூடி போட்டு சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்ல பழமாக 2 பழம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா உடஞ்சி வரணும், அந்த அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இது 2 மட்டும்தான், வேறு எந்த பவுடரும் கிடையாது. சோம்பு, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி உடஞ்சி வர அளவுக்கு நல்லா வணங்கிக்கோங்க. இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே போட்டிருக்குறோம், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பத்தாததுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சுருங்க. இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கீறி விட்டு போட்டாலும் சரி, அல்லது 2ஆக கட் பண்ணி போட்டாலும் சரி. அவ்வளோதான், இந்த முட்டை மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் அப்படி சிம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆனியன் வந்து நம்ம சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.